no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. திருவண்ணாமலை மாவட்டம்னா ஏவாவேலு ஒரு அடையாளமாயிட்டாரு. திருவண்ணாமலைனா ஏவாவேலு. அவரை எதிர்த்து நீங்க போட்டிடுறாங்கன்னா அந்த வலிமை வேணும், அந்த பலம் வேணும், மக்கள் ஆதரவு வேணும். அது இருக்குதா உங்களுக்கு? தன்னைத்தானே தவிர வேற யாரும் வளரக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவர் தான் பதவியில் இருக்கிறோம், அவர் தான் எல்லாத்தையும் நடக்கணும், அவர் சொல்லுதான் கேட்கணும். அதில் நான் ஒரு ஆள் மட்டும் விதிவிலக்கு. ஒன்றி செயலாளர்லேயே நான் ஒன்றி செயலாளர் 4 முறை இருந்தேன். அப்போ அவர் 10 பேர் விஷயம் சொல்லுவார், இவன் மட்டும்தான் எனக்கு அடங்காதவன் அப்படின்னு ஒரு மாதிரிலாம் பேசி பண்ணியிருக்காரு. பிஜேபி ஆபத்து, பிஜேபி தமிழ்நாட்டில் வரக்கூடாது, டெல்லிக்கு நமக்கு தான் போரு இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க தெரியுங்களா? ஆமாம், அதுதான் பிரச்சாரமாவே திமுக பண்ணுறாங்க. இங்கேயும் அதான் சொல்றாங்க. இல்லை சார், எப்படி சார் அப்படி சொல்ல முடியும்? எங்கள் கடவுள் மாதிரி பாரத பிரதமர் மோடிஜி ஐயா கடவுளும் அவர் ஒன்று தான். இந்தியாவில் பிறந்துட்டு இந்திய மக்களுக்காக நல்ல திட்டங்களை செஞ்சு கொடுத்துக்கிற கடவுள் எங்கள் பிரதமர் மோடிஜி ஐயா அவர். பிஜேபி வந்துருங்க தமிழ்நாட்டில், அதனால ஓட்டு போடாதீங்கன்றாங்களே. வந்துதான் ஆகணும். இவங்களே 5 வருஷம் ஆண்டாங்கல்ல, எப்படி இருக்குது தமிழ்நாடு? பெண்கள் கலாச்சாரம், 10 வயசுல 80 வயசு கற்பழிப்பு, எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை. இந்த குடியால் நிறைய மக்கள் வீடெல்லாம் வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு வந்த உடனே டாஸ்மாக் போயிடுறாங்க. இந்த கோவிலே என் கால் படாது, திருவண்ணாமலை கோயில். ஆமாம் அப்படின்னு பேட்டி கொடுத்துருங்க. அதனால் மக்கள் எல்லாம் பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இல்லை சார், அவரு போக விருப்பப்படுறாரோ இல்லையோ அது அவருடைய உரிமை. ஆனால் எல்லாரையும் சுலபமாக போயிட்டு கோயிலில் வணங்க முடியுதில்ல, எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காருல்ல இன்னைக்கு. அதுதான் சிக்கல். திருவண்ணாமலை திருப்பதி பேர் ஆகிப்போச்சு, இப்போ பெரிய லெவல் வந்து. அப்போ மக்கள் எல்லாம் ஒன்றும் அவதப்பட்டு போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும்? தனிப்பட்ட முறையில் ஒரு குவார்டர்ஸ் மாதிரி அமைக்கப்பட்டு டவுன் பஸ் விட்டு நேரத்துக்கு கொடுத்து வரவங்களை அமர செஞ்சு அவங்களுக்கு டைம் கொடுத்து மறுபடியும் கொண்டாந்து விட்டுடலாம். அப்படிதான் திருப்பதி பண்ணுறாங்க. ஓகே, அதேமாதிரி பண்ணுங்க. வரவே மாட்டான். 3 தடவை எம்எல்ஏ நிற்கிறாரு, மந்திரி ஆகிறாரு, திரும்பியே பார்க்குறதில்ல. அவர் இன்னும் வானத்திலேருந்து இல்லை, இங்கே இருக்கிற கண்ட்ராக்டர் இருந்தவர் தானே, எப்படியோ பணக்கார ஆகிட்டார். அதை பற்றி நாங்கள் பேச விரும்புவோம். 3 தடவை பாட்டாளி மேரேஜ் பன்னீர் ஏதோ மிஸ் ஆன வார்த்தை சொல்லி விட்டார். ஸ்கூல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டாரு. ஏதோ ஒரு மீட்டிங்கில் சொல்லிட்டாரு. ஸ்கூல் பாய்ஸ்னா என்ன? பள்ளி பசங்க. அது அப்படி புரிஞ்சுக்கினாங்க நம்ம. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் தீவிர பிரச்சாரங்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர களப்பணியாற்றி வருகிறார்கள். நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய என்டிஏ கூட்டணியின் பாஜக வேட்பாளர் திரு ஏழுமலை அவர்கள் பரபரப்பான பிரச்சாரத்திற்கிடையே நேரம் கொடுத்திருக்கார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் திரு ஏழுமலை சார். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, மகிழ்ச்சி. ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் திரு ஏழுமலை அவர்கள். உங்களுக்கு என்டிஏ வேட்பாளர், பிஜேபி வேட்பாளர், திருவண்ணாமலை தொகுதியை வாங்கியிருக்கீங்க. நான் அடிப்படையா திருவண்ணாமலை மக்களுக்கும் அதே போல இந்த பேட்டியை பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். யார் இந்த ஏழுமலை? திருவண்ணாமலை தொகுதிக்கும் ஏழுமலைக்கும் என்ன சம்பந்தம்? திருவண்ணாமலை என்னுடைய மாவட்டம். திருவண்ணாமலை என்னுடைய மாவட்டம். அதனால திருவண்ணாமலையில் எப்படி வாங்கினது சொன்னதுன்றது வேலை கொடுத்துருக்காங்க. நிச்சயம் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை வேட்பாளர்னு, அதனால இங்கே வந்துருக்கு. தேர்தலில் போட்டியிடுறது உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆமாம், ஏற்கனவே திமுகவில் இருந்தவர். கிட்டத்தட்ட 20-30 வருஷம் திமுகவில் இருந்தேன். அதுக்கு பிறகு சுயேட்சையா ஒரு 40,000 ஓட்டு வாங்கியிருக்கீங்க போலூர் தொகுதியில். சார், இந்த ஒரு 20 நாட்களுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியா. தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணது எப்படி இருக்கு சார்? கிரவுண்டு என்ன சொல்றாங்க மக்கள் எல்லாம்? ரொம்பவே மக்கள் விழிப்புடன் இருக்காங்க. நம்ம 5 வருஷமா நம்ம வீண் பண்ணிட்டோம். ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நம்ம பார்க்கறது கிடையாது. ஓட்டு மட்டும்தான், அது கூட அவர் கேட்க மாட்டார். வேறு யாராவது விட்டு ஓட்டு கேட்க சொல்லுவார், எதாவது கொடுத்து வாங்கிக்குவார். அந்த மனநிலையில் பூரா மக்கள் இருக்காங்க. குறிப்பாக பெண்கள் எல்லாம் மிகவும் மாற்றியே ஆகணுன்ற மாதிரி நிலைமை இருக்குது. நாங்கள்லாம் கீழே இறங்கி போய் அவங்கள ஆசீர்வாதம்லாம் வாங்கும்போது வாக்காளர்கிட்ட இந்த செய்தி சொல்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க போங்க
அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் எல்லா காலத்திலும் யூனியனும் சரி மாநகராட்சியிலும் சரி நான் வாக்குக்காக போகிற இடத்துலையுமே எல்லாமே எழுச்சியாக இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம்னா ஏவாவேலு ஒரு அடையாளமாயிட்டாரு. திருவண்ணாமலைனா ஏவாவேலு. அவரை எதிர்த்து நீங்க போட்டியிடுறாங்கன்னா அந்த வலிமை வேணும், அந்த பலம் வேணும், மக்கள் ஆதரவு வேணும். அது இருக்குதா உங்களுக்கு? அந்த பலத்தை நீங்க களத்துல பார்க்க முடியுதா என்ன? களத்தில் பார்க்க முடியுது. அவருக்கு இப்போ வந்து திருவண்ணாமலைனா வேலு, வேலுனா திருவண்ணாமலையிலேருந்து மாறி போச்சு. இப்போ வேலே வரக்கூடாதுன்னு மக்கள் மனநிலை போயிருக்கு. 5 வருஷமாக இருக்காரு சட்டமன்ற உறுப்பினர், 3 வருஷம் 3 தரம். அப்புறம் மினிஸ்டராக இருக்கார். ஆனால் இது வரைக்கும் இப்போ யாரையுமே பார்க்கலையே அவர். நல்லது கெட்டது மக்கள்கிட்ட போய் திருமணம் தான் வேறு எதனா போய் சொன்னால் கூட அவர் நேரம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடுறாரு. அதுவே மக்கள்கிட்ட பெரிய அளவில் கொந்தளிப்பார். எது திமுகவில் நீங்கள் இருக்கும்போது ஏவாவேலா தான் திமுக விட்டு வெளியே வந்தீங்க? ஆமாம். அப்போ நான் கிளைஸில் நான் தான் ஃபஸ்ட்டில் திமுகவில் இருந்தேன். அப்புறம் தான் இவர் திமுகவுக்கு வந்தார். உங்களுக்கு பிறகு திமுகவுக்கு வந்தவர். அதுக்கு முன்னே நான் கிளை செயலாளர், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர், மாவட்ட கவுன்சிலர், சேர்மேன், இப்படிலாம் நான் இருந்தேன். எப்படிப்பட்ட மனிதர் சார் ஏவாவேலு? நீங்கள் அவரோட நெருங்கி இருந்திருக்கீங்க. இன்னைக்கு அவருக்கு போட்டியாகவே நீங்கள் வந்து களத்தில் நிற்கிறீங்க திருவண்ணாமலையில். எப்படிப்பட்ட மனிதர் அவர்? வந்து தன்னை தானே தவிர வேறு யாரும் வளரக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அவர் தான் பதவியில் இருக்கிறோம், அவர் தான் எல்லாத்தையும் நடக்கணும், அவர் சொல்லுதான் கேட்கணும். அதில் நான் ஒரு ஆள் மட்டும் விதிவிலக்கு. ஒன்றிய செயலாளர்லேயே நான் ஒன்றிய செயலாளர் 4 முறை இருந்தேன். அப்போ அவர் 10 பேர் விஷயம் சொல்லுவார், இவன் மட்டும்தான் எனக்கு அடங்காதவன் அப்படின்னு ஒரு மாதிரிலாம் பேசி பண்ணியிருக்காரு. இருந்தாலும் பெரியவர் தானே பேசட்டும் அப்படின்னு சொல்லி விட்டேன். ஏவாவேலு அவர்கள் வந்து உங்களை வந்து வீழ்த்தி உங்களை வெளியேற்றுறதுக்கு இவ்வளோ வேலையெல்லாம் பண்ணவர். இன்னைக்கு அவர் கூட போட்டியில் இருக்கீங்களா? அவர் என்ன பண்ணுவாருன்றது உங்களுக்கு தெரியும், களத்தில் என்ன மாதிரி வேலை செய்வாருன்னு. அவரை வீழ்த்தக்கூடிய வியூகம் உங்ககிட்ட இருக்கா? இப்போ கண்டிப்பாக இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. மக்கள் எல்லாம் மனநிலை மாறி போயிட்டுருக்காங்க. ஏவாவேலுவை இனிமேல் இந்த இதில் இருக்கக்கூடாதுன்ற மனநிலை எல்லார்கிட்டையும் பார்க்குறேன், நிர்வாகிட்டையும் பார்க்குறேன், அது எல்லார்கிட்டையும் பார்க்குறேன். அதனால் வந்து எனக்கு இப்பயும் போலூர் தூவி தான் கேட்டேன். இப்போ போலூர் தூவி தான் என்ன கேட்டேன். அவங்களா கூப்பிட்டு திருவண்ணாமலை நிற்கிறியான்னு கேட்டாங்க. நிற்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னே வந்து எம்பிக்கே என்ன கேட்டாங்க, திருவண்ணாமலை நிற்கிறான் 2 தரம் கேட்டாங்க. டெல்லியிலேருந்தே கேட்டாங்க. ஒரு தரம் நிற்கலன்னு சொல்லிட்டேன். மறுமுறையும் கேட்டாங்க, இல்லை எம்பி நிற்கலன்னு சொல்லிட்டேன் நான். இப்பயும் வந்து நம்ம போலூர் தொகுதியில் திருவண்ணாமலை நிற்கிறியான்னு கேட்கும்போது நம்ம வேணான்னு சொல்ல முடியாது இல்லையா? சரி, அதில் நிற்கிறேன்னு சொல்லிட்டேன். மினிஸ்டரை எதிர்த்து களமாட போகிறீங்க. ஆமாம். என்ன மாதிரி விஷயத்தை நீங்கள் ஹைலைட் பண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? மக்கள் எந்த விஷயத்த உங்ககிட்ட பிரச்சனையாக சொல்லிட்டு இருக்காங்க இந்த தொகுதியில்? மக்கள் வந்து என்ன பிரச்சனை சொன்னால், 15 ஆண்டு காலமாக என்ன தேவைன்றதுக்கு வரமாட்டார். இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். அவர் வந்து எதனா சொன்னால் உடனே பிஏட்டு சொல்லி அது என்ன போய் பாருங்கன்னு சொல்லுவார். ஆனால் பார்க்க சொல்ல அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாத மனநிலை மக்கள்கிட்ட. ஒரு 5 வருஷம் போச்சு, வரல. 2வது தரம் ஓட்டு போட்டோம், வரல. 3வது தரம் ஓட்டு போட்டோம், நன்றி சொல்ல விட அவர் வரல. அப்புறம் எதுக்கு நம்ம 4வது தரம் ஓட்டு போடணும் அப்படின்னு மனநிலையில் இப்போ எல்லாமே இருக்காங்க. நான் போய் பிரச்சாரம் பண்ண இடத்துல பூரா நிறைய மக்கள் இருக்காங்க. நிறைய பேர் நீ தான் ஜெயிக்கணும், உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மனநிலையில் இருக்காங்க. பெரிய அளவுக்கு வளர்ச்சியை நான் கொண்டு வந்துட்டேன்றாரு. திருவண்ணாமலையில் சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு, கோயிலுக்கான இடங்கள் பெரிய அளவுக்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்றாரு ஏவாவேலு. அவர் சொல்கிறது கோயிலுக்கு சொல்கிறது போய், அவரே கோயிலுக்கு வரமாட்டேன்றார். எங்க திருவண்ணாமலை என் காலை பட்டதில்லைன்றார். திருவண்ணாமலை அண்ணாமலை தாயுடைய கோவிலுக்கே இது வரைக்கும் போல. அவர் அவங்க ஊர் தானே சார்? அவங்க ஊர் தான். கோயிலுக்கு போனோம்ல, மக்கள் பார்ப்பாங்கல்ல, அவங்க ஊர் தான் சார். அவர் வந்து ஏற்கனவே யாரும் மேலே வந்து கீழே குதிச்சல்ல, எல்லா மனிதர் தான். அவரும் வந்து கண்டக்டராக இருந்தவர் தானே பஸ்ஸில். சரி, கண்டக்டர் இருந்தவர் தான். அப்புறம் கொஞ்சம் லிஃப்ட் ஏதோ மூலையாக லிஃப்ட் ஆகிட்டார். அதை கேட்டாலும் சொல்லவே நான் விட்டுருவேன். லிஃப்ட் ஆகி இன்னைக்கு பல அளவுக்கு போயிடுச்சு, அந்த அளவுக்கு போயிடுச்சு. இருந்தாலும் கேட்கும்போது திருவண்ணாமலை நிற்கிறியான்னு கேட்கும்போது நிற்கிறேன்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னென்னா, அடிக்கடி எனக்கு தெய்வ பக்தி அதிகம். வியாழக்கிழமைனா நான் கோவிலுக்கு வந்துடுவேன், எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ரமணாசிரமம் எல்லாம் பார்த்துட்டு வருவேன். அதே மாதிரி இயற்கையாகவே வச்சுருந்தேன் நான். அதை வெளியூர் போயிட்டா தான் விட்டுருவேன், இல்லை சாமிக்கு எல்லாமே நான் வந்துடுவேன். அதனால் அவர் வந்து கோயிலுக்கு வராத குற்றம் 1. 2வது, கோயிலே நான் காலை வைக்கல. பத்திரிகையாளர் கேட்கும்போது கோயிலே நான் இது வரைக்கும் காலை வைக்கல
வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. கோயிலுக்கு வர மாட்டேன்னு அது வராது அவர் விருப்பம். ஆமா பத்திரிகை நீங்க கேட்குறீங்க, ஆமா பத்திரிகை வந்து கேட்கும்போது நான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கு கோயிலுக்கு வரும்னு சொன்னா முடிஞ்சிச்சு. சரி. ஆனா அவர் சொல்றது என்னன்னா, ம். இந்த கோயிலே என் கால் படாது. திருவண்ணாமலை கோயில். ஆமா ம் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. ம் அதனால மக்கள் எல்லாம் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவர் ஒன்றும் இப்போ நேராக நிறைய கர்நாடகா, கேரளா ம். அது மாதிரி நிறைய பக்தர் வராங்க ம். கோயிலுக்கு. இல்ல சார், அவரு போக விருப்பப்படுறாரோ இல்லையோ அது அவருடைய உரிமை. ஆனா எல்லாரையும் சுலபமா போயிட்டு கோயில்ல வணங்க முடியுதுல்ல, எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காருல்ல இன்னைக்கு. அதுதான் சிக்கல். ஆ. நிறைய கூட்டம் அதிகமாக வந்ததுனால சரி. சாமி போய் தரிசனம் பண்ண முடியல பொதுமக்களால். ம். குறிப்பாக உள்ளூர் மக்கள் இருக்காங்க. ம். உள்ளூர் மக்கள் இருக்குன்னா கிட்டத்தட்ட அவங்களே போய் சாமி பார்த்துட்டு கும்பிட்டு வந்துடலான்னு போனால் நெருக்கடி அதிகமாக இருக்குது. டிராஃபிக்கில் நிற்குது, கியூவில் நிற்கிறாங்க. ம். அதனால் அவங்க நான் போகிற இடத்துல சொல்லிக்கிட்டு தான் வரேன். நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனே தனி பாதை அமைக்கப்பட்டு ம். ஒரு ஆஃபீஸ் போடப்பட்டு ஆஃபீஸ் மூலமாக ஒரு டோக்கன் கொடுக்கப்பட்டு நேரத்தை குறிப்பிடப்பட்டு இறைவனை 1/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரத்தில் பார்க்கக்கூடிய வசதி நான் செஞ்சு தரேன்னா அது பயங்கரமாக வரவில்லை. மக்கள் எல்லாரும் வழிபடுறாங்கல்ல, ஆமாம். அதுல என்ன சிக்கலை ஏவாவேலு ஏற்படுத்திட்டு தான் நீங்க சொல்றீங்க? ஒரு இல்லை, சிக்கலும் மக்களுக்கு நல்ல செய்யணும் இல்லை. சார், மக்கள் இப்போ வந்து எல்லாம் வழிபடுறாங்களா சார்? போறாங்க வழிபடுறாங்க சார். ஆ. கியூவில் நின்று தான் போகிறாங்க. ஆமா. ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. ஆ. லோக்கல் ஆளுங்க என்ன நினைக்கிறாங்க, ஆ. வெளியிருந்து வராங்க நிற்கிறாங்க, சரி சரி. நாங்கள் லோக்கலில் போய் உடனே சாமி பார்க்கணும், ம். முடியலையே, ம். அது ஒன்றும் வழி இல்லையே ம். அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க. சரி. நினைக்கிறது அது இவர் கொஞ்சம் எதனா வழி பண்ணிருக்கலாம். இல்லை, ம். லோக்கல் ஆளும் ஒரே லைன் தான் போகுது. சரி. சாமி விடும்போது இப்படி போயிட்டு கீழே போயிடுறாங்க. அண்ணாண்ட ஒரு லைனு ஏற்கனவே இருக்குது, 2 லைன் இருக்குது. ம். அது ஒரு லைனு கட் பண்ணிட்டு ம். உள்ளூர் மக்களுக்கும் தரிசனம் கொடுக்கறதுக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடு செஞ்சிருக்கணும் இல்லையா ஐயா? அதாவது வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு மட்டும்தான் அருணாச்சலேஸ்வரரை திருவண்ணாமலையில வணங்க முடியுது, உள்ளூர்காரங்களால வணங்க முடியும். வணங்க முடியலன்றாங்க. அதுக்கு ஏவாவேலு பொறுப்பா என்ன? ஏவவேலு பொறுப்பு இல்லைங்க. ஆ. அது தனி வழி செய்து கொடுத்தா அவங்க போய் பார்ப்பாங்கல்ல. ஓ. தனி ஒரு வழி செஞ்சு கொடுத்தா ம். ஒரே நெருக்கடி தள்ளு முள்ளு. அதாவது ஒருத்தர் பார்த்தாருன்னா திருப்பதி போல சார், திருப்பதி போல ஒரு மீட்டிங் கூட வச்சாங்க. 2 பேரும் மினிஸ்டர் உட்காந்தேன். நான் சொன்ன கருத்து யாருன்னா சொல்லுன்னு கேட்டாங்க. ம். நான் சொன்ன கருத்து ஒன்றே ஒன்று தான். ம். திருவண்ணாமலை திருப்பதி பேர் ஆகிப்போச்சு. இப்போ பெரிய லெவல் வந்து ம். அப்போ மக்கள் எல்லாம் ஒன்றும் அவதப்பட்டு போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ம். அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும், தனிப்பட்ட முறையில் ஒரு குவார்ட்டர்ஸ் மாதிரி அமைக்கப்பட்டு ம். டவுன் பஸ் விட்டு ம். நேரத்துக்கு கொடுத்து வரவங்களை அமர செஞ்சு அவங்களுக்கு டைம் கொடுத்து மறுபடியும் கொண்டாந்து விட்டுடலாம். அப்படி தான் திருப்பதி பண்ணுறாங்க. ஓகே. அதே மாதிரி பண்ணுங்க ம். அப்படின்னு சொன்னால் செஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்க. அது இன்னும் என்னன்னு தெரியல. ம். திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்த வரையில இந்த மக்களுக்கு இதெல்லாம் தேவை சார், இன்னும் இதெல்லாம் போய் கிடைக்காம இருக்கு சார், அதை நான் எம்எல்ஏ ஆனா செய்வேன் அப்படின்னு ஏதேனும் உங்ககிட்ட ஒரு திட்டம் இருக்கா என்ன? நிறைய இருக்கு. என்ன ஏதாவது ஒரு 4-5 சொல்லுங்க. அதாவது மக்களுக்கு அந்த கிராமத்திற்கு என்ன தேவை. ம். நான் ஒவ்வொரு ஊருக்கும் போகிறேன், அவங்கள புத்தகம் முன்னாடி எழுதி கொடுக்குறாங்க. ஓ. இந்த கிராமத்துக்கு இது வேணும், ம். குளக்கரை வேணும், காவா வேணும், ஏரிக்கரையில் பூங்கா வேணும், ம். மக்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியல அப்படிலாம் சிலர் சொல்கிறாங்க. டவுனில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இது கோவில் மட்டும் பண்ணி கொடுத்தா போதுன்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்க. ம். அதே பேர் வார்டாக நான் ஓட்டு கேட்டேன். ம். கேட்டு முடிஞ்சு போச்சு, நீங்கள் போய் கேட்க போகிறேன். ம். அவங்களும் வந்து கேட்குற கோரிக்கை என்னன்னு சொன்னால், ம். வார்டில் இது வரைக்கும் வந்து என்ன வேணும்னு அவர் கேட்டதில்லை. சரி. என்ன மக்களுக்காக நல்ல செய்து கெட்ட செய்து வரதில்லை. ம். கல்யாணம் செஞ்சாலும் வேறு எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் அவர் வரதில்லை. ம். அதனால் டவுனில் இருக்கிறவங்களும் அதே மனநிலையில் தான் இருக்காங்க. ம். அவர் மேலே அது அவருடைய காப்புணர்ச்சி மக்கள்கிட்ட அதிகமாகிடுச்சு. ம். வரவே மாட்டான். 3 தடவை வந்து எம்எல்ஏ நிற்கிறாரு, மந்திரி ஆகிறாரு, திரும்பியே பார்க்குறதில்ல. ம். அவர் இன்னும் வானத்திலேருந்து வந்தில்ல, ம். இங்கே இருக்கிற கண்ட்ராக்டர் இருந்து விடுதானே, ம். எப்படியோ பணக்கார ஆகிட்டார். ம். அதை பற்றி நாங்கள் பேச விரும்பல. ம். எங்கள் மனநிலை புரிஞ்சுக்கின்னு எங்கள் நிகழ்ச்சி கூட வரமாட்டுறாரு. மக்கள் வார்த்தையே நீங்க சொல்றீங்க. ஆமாம். கடந்த 21 தேர்தலில் 2021 ஏற்கனவே உங்க பிஜேபி வேட்பாளர் தான் ஒருத்தர் போட்டிட்டாரு. ஆனா பெரிய அளவுக்கு வாக்கு வித்தியாசம், 95,000 வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சாரு. சரிங்களா? இந்த முறை வந்து அதே பிஜேபி வேட்பாளர் நீங்க இப்ப நிக்கிறீங்க. ஆமாம். பாருங்க, அங்கேயே பெரிய அளவுக்கான வாக்கு வித்தியாசம். இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு? அதாவது அப்போ வந்து நின்ன வேட்பாளரை எப்படின்னா போய் நேராக இப்போ நான் போகிறேன் இல்லையா, ஆமா. வில்லேஜுக்கு போகிறோம், கிராமத்தை மாற்றி டைம் போடுறாங்க. ம். அதுமாரி போட்டு அதில் கலந்துக்கலை. அவர் ஓகே. வேட்பாளர் கலந்துக்கலை, மக்களை சந்திக்கலையா? சந்திக்கலை, ஆ. மக்களை சந்திக்கலை, போய் ஓட்டு கேட்கல. சரியா? ம். அது ஏதோ சூழ்நிலை அப்படி ஆயிட்டார். அவர் ஆகிட்டாருன்னா அதுக்கும் காரணம் இவர் தான். யாரு? இவர் தான். ஏவாவேலு. ஆமாம்.
அது என்ன காரணம்? காரணம்னா வேட்பாளரே வந்து ஓட்டு கேட்டு அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஈக்குவலாக ஓட்டு வாங்கிட்டா என்ன பண்ணுறதுன்ற மனநிலையில் வந்துட்டாங்க. இவர் வந்து அதை ஃபாலோ பண்ணல. சீட்டு கொடுத்த உடனே திருவண்ணாமலை நின்று இப்போ நான் எப்படி நிர்வாகிகளோடு போகிறேனோ கிட்டத்தட்ட 40-50 பேர் வராங்க. இந்த மாதிரி சங்கரனெல்லாம் வந்து பேசுகிறாங்க, அவர் குறைகளை சொல்கிறாங்க. அந்த நிலைமைக்கு அவர் போகாமல் ஒரு வாரம் கூட ஓட்டு கேட்காம மிஸ் ஆகிட்டார். ஓகே, மிஸ் ஆனதுனால அவ்வளோ ஓட்டு அவர் வாங்கினார். சாதாரணப்பட்ட ஓட்டு 41,000 ஓட்டு. அவர் வேட்பாளரே இல்லையாமையே கூட அவர் ஓட்டு கேட்கலனா கூட 41,000 பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. அது பிஜேபி சார்பாக ஓட்டு தானே. அதிமுக உங்களுக்கு எவ்வளோ பலம்? இந்த தொகுதியில் கூட்டணியில் அவங்க இருக்காங்க, அவங்களுடைய கூட்டணியில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதிமுக எந்த அளவுக்கு பலம் சேர்க்குது உங்களுக்கு? நிறைய சேர்க்குறாங்க, நிறைய பேர் வராங்க. ஒன்றிய செயலாளர் இப்போ இவர் சரவணன் ஒன்றிய செயலாளர், அவர் வார்டு ஃபுல்லாக போகிறோம். சங்கன் ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கார், அவருக்கெல்லாம் போனோம். கூட இருந்து மக்கள் ஓட்டு போட்டு எடுத்து சொல்கிற வரைக்கும் கூட இருந்து அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் போகிற வரைக்கும் இருக்காங்க. ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. அதே போல் பாட்டாளி கட்சி நிறைய இங்கே இருக்குது. அவங்களாம் வந்து போன தரம் பாட்டாளி கட்சி வன்னீர் ஏதோ மிஸ் ஆன வார்த்தை விட்டார். அவர் ஸ்கூல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டாருன்னு ஏதோ ஒரு மீட்டிங்கில் சொல்லிட்டாரு. ஸ்கூல் பாய்ஸ்னா என்ன? பள்ளி பசங்க. அது அப்படி புரிஞ்சுக்கினாங்க நம்ம ஆளுங்க. ஓகே, அதனால் மூணாண்டாக ஓட்டு போட்டும் வரதில்லை. நமக்கு 10.5% ஏற்கனவே வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இல்லையா, அது இவர் நிறைவேற்றலை. நிறைவேற்ற சொன்னார் இவர் 3 முறையும், நிறைவேற்றத்துக்கு பாடுபடலை. முதலமைச்சர் அதை பற்றி சிந்திக்கலை. அது ஒரு குறை அவங்ககிட்ட இருக்குது, பாட்டாளி மக்கள் குறை அது இருக்குது. அது நிறைவேற்றணும்னு கேட்டாங்க. கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு நிறைவேற்றுவேன் அப்படி சொல்லியிருக்கிறேன். ரைட். எல்லா ஊர்லையுமே பிஜேபிக்கு பலமான தொகுதியா சார் இது? கோயில் நகரம், திருவண்ணாமலை, அந்த அடிப்படையில் பிஜேபி இந்த சீட்டை வாங்கியிருக்கீங்களா? பிஜேபிக்கு பலமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா திருவண்ணாமலை? ஆன்மீக நகரம் ஸ்ட்ராங்காக இருக்குதா பிஜேபின்னு சொன்னால் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுச்சு பிஜேபி. எல்லா இடத்துலையும் நிர்வாகிகள்லாம் போட்டு எல்லாம் வந்து அவங்களுக்கு தொகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டு இப்போ ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு ஃபுல்லாக. அதில் பிஜேபி ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, ஆன்மீக நகரமாகவும் இருக்கிறது, வேலு மேலே இருக்கிற நம்பிக்கை இல்லாத மக்களும் இருக்காங்க, ஓட்டு போடுற மனநிலையில் எல்லாருமே இருக்காங்க, பொதுமக்கள் ஃபுல்லாகவே இருக்காங்க. அதனுடைய எனக்கு மிக மிக ப்ளஸ்ஸு. நான் போய் நிற்கிறதுக்குள்ளே குறைஞ்ச ஒரு 300-200 பேர் தாய்மார்கள் வந்துடுறாங்க. நான் கீழே இறங்கி போய் அவங்க காலெல்லாம் தொட்டு அம்மா ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்க, உனக்கு தான் ஓட்டு, நீ ஜெயிச்சுட்டு போ, பெரியவங்களாம் சொல்கிறாங்க அதுமாரி வார்த்தையை. அதுமாரி எல்லா இடத்துலையும் போயிருக்கிற, எல்லா இடத்துலையும் மனநிலை மாறி இருக்குது. நான் நிச்சயமாக ஜெயிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன வித்தியாசம் சார் உங்களுக்கும் திரு வேலு அவர்களுக்கும், ஏவா வேலு அவர்களுக்கும் மக்கள்கிட்ட அணுகிற விஷயத்தில் என்ன வித்தியாசத்தை நாங்கள் மக்களை மதிக்கிறதில்ல. அவர் மக்களை மதிக்கிறது கிடையாது. 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் இல்லை, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சாருன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரொம்ப லாபமாக போவான்னு சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து ஊர்லேருந்து போகிறாரு, அவங்க பொண்ணு கல்யாணம் வச்சுக்கிறாரு, அண்ணன் ஏவாவில் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு. அங்கே போன உடனே அங்கே கேட்டு முடி தானே இருக்கும், அவர் எங்கே இருக்காரு போகிறவருக்கு தெரியாது இல்லையா. அங்கே வாட்ச்மேனு கேட்டால் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அது 2வது கேட்டில் இருக்கிற வாட்ச்மேனு கேட்பாங்க. 2வது கேட்டில் வாட்ச்மேன் 3வது இருக்கிற பிஏடு சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறதுக்குள்ள ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடும், 1/2 மணி நேரம் ஆகிடும். அப்புறம் சரி யாருன்னு வர சொல்லுன்னு சொல்லுவார். வந்த உடனே வரவங்களை வர வச்சு ஒரு சேர் போட்டு உட்காந்து என்ன வேணும்னு கேட்க மாட்டாங்க. பிஏ இருப்பாங்க, அவங்க போன உடனே என்ன கல்றா அப்படின்வாங்க. அவர் சொல்லுவார், பத்திரிகை தட்டோடு கொடுப்பாங்க. அது இவர் வெய் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை 10 லெஃப்ட் கையில் வாங்கி பிஏகிட்ட கொடுப்பார். அது என்ன இது லெஃப்ட் கையில் வாங்கி கொடுக்குறாருன்றலாம் உங்களுக்கு யாரோ சொல்லியிருக்காங்கல்லாம்? எனக்கு தெரியும். ஏற்கனவே நான் 30 வருஷம் அவரோட இருந்தவன். ஸ்டாலினே எனக்கு கூட்டு வர சொல்லி இவருடைய நடவடிக்கை தான் தெரியும். மக்களை கட்சிக்காரனே மதிக்கத்தில்லை, கட்சிக்காரனே மதிக்க மாட்டார், பொதுமக்கள் விட்டுருங்க. ஆனாலும் திமுக எம்பி 2 முறை அண்ணாதுரை ஜெயிக்கிறாரு, ஏவா வேலு ஜெயிக்கிறாரு, அந்த மாதிரி இருக்கு எங்க திமுக. 2 பேரும் ஜெயிக்கிறாங்கன்னு சொன்னா வேற பலத்தில் ஜெயிக்கிறாங்க, வேற பலத்தில் ஜெயிக்கிறாங்க. இவரும் 3 தரம் ஜெயிச்சாருன்னு சொன்னா இவரா போய் ஓட்டு கேட்கறது கிடையாதே, பிஏ தானே ஓட்டு கேட்குறாங்க. ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் டவுன்லேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் வரமாட்டார் போல தெரிஞ்சுன்னு சரி போடுறேன்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க. அவங்க தமிழ்நாட்டில் பிஜேபி ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்கீங்களா சார், பலமாயிட்டு இருக்கீங்களா? நிறைய பலமாயிட்டு. பிஜேபியோட இருந்தால் மற்றவங்களுக்கும் ஓட்டு போயிடுதுன்றாங்களே, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா? அதெல்லாம் கிடையாது சார், அதெல்லாம் கிடையாது. இப்போ எடப்பாடியார் வந்திருக்காங்க, முதலமைச்சர் ஆக போகிறாங்க.
நான் வந்து திருவண்ணாமலை வேட்பாளராகி சட்டமன்ற உறுப்பினராக போகிறேன். ம். அவருக்கு பலகு சாக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன். ம். அவர் எப்படியும் இந்த போன தடவை இருந்த மாதிரி இந்த தடவை கண்டிப்பாக வேட்பாளர் முதலமைச்சராக வந்துடுவார். சரி. அதனால் கூட இருந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ம். எங்கள் கூட்டணியில் சார்பாக எந்த விதமான இதுவுமே இல்லை. ம். எல்லாரும் வராங்க, எல்லாரும் ஓட்டு கேட்குறாங்க. ம். எல்லா மனதிலும் ம். கூட்டணி கட்சி நிர்வாகிகளிருந்து பொதுமக்களிருந்து இந்த முறை வேல் வரக்கூடாது ம். அப்படின்ற மனநிலை எல்லாமே இருக்காங்க. மற்ற 2 வேட்பாளர்களை எப்படி பாக்குறீங்க? விஜய் கட்சி டிவிக்கு அவங்க வேற புதுசா ஒரு பெருங்கூட்டம் இளைஞர் கூட்டம்லாம் போகுது, அதெல்லாம் கூட பாப்பீங்களா உங்க கிரவுண்ட்ல நீங்க பாக்க? இல்லை சார், எங்கள் வேலையை கொஞ்சம் அதிகமாக செஞ்சுங்கிறான். ஆ. அவர் யார் வேட்பாளர், யார் நிற்கிறாங்க பேரே தெரியாதா? தெரியாது சார். போய் இதுக்குன்னு போய் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கி பார்க்கணும். ஆ. நான் எனக்கு வந்ததே ரொம்ப டைம் இல்லை, ஓட்டு கேட்கறதுக்கு நேரம் இல்லை. ஆ. அப்போ நான் என்னுடைய ஓட்டு கேட்டு ஜெயிக்கிறது தான் பார்க்க முடியும் தவிர ஆ. அடுத்த வேட்பாளர் யார், அவர் என்ன பண்ணியிருக்காரு எல்லாம் எனக்கு தெரியாது சார். ம். ம். பிஜேபி ஆபத்து, பிஜேபி தமிழ்நாட்டில் வரக்கூடாது, டெல்லிக்கு நமக்கு தான் போரு இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க தெரியுங்களா? ஆமாம். அதுதான் பிரச்சாரமாவே திமுக பண்ணுறாங்க, இங்கேயும் அதான் சொல்றாங்க. இல்லை சார், எப்படி சார் அப்படி சொல்ல முடியும்? ஆ. எங்கள் கடவுள் மாதிரி பாரத பிரதமர் மோடிஜி ஐயா அவர்கள், கடவுளும் அவர் ஒன்று தான். இந்தியாவில் பிறந்துட்டு இந்திய மக்களுக்காக நல்ல திட்டங்களை செஞ்சு கொடுத்துக்கிற கடவுள் எங்கள் பிரதமர் மோடிஜி ஐயா அவர்கள். ம். அதனால் அவர் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். ம். அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை போல் செய்ய சொல்கிறாங்க. நாட்டியமான அவர் வந்து ஒரு பிரச்சாரம் ஏற்பாடு பண்ணி அவர் பேசுகிறாரு, மங்கி பார்த்து பேசுகிறாரு. நாங்கள் அங்கங்கே ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த டைம் ஒரு 50 பேர் 100 பேர் வர வைக்கப்பட்டு டிவி மூலம் உறுப்பினர் அவர் பேச்சு நாங்கள் செயல்பட்டு பார்த்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது கிராமத்தில் கூட விவசாயி நல்ல திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், இன்னும் நிறைய திட்டத்தை கிராமத்துக்கு சொல்கிறாரு, அதை செய்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், திமுக சார்பாக சேர்மன் இருக்கான், அவன் போய் சொன்னால் நம்ம பிஜேபியினுடைய திட்டங்களை கொடுக்க மாட்டுறாங்க. அதனால் நம்ம மக்கள் அவளுக்கும் பிரச்சனை வருது. அது சரிசமமாக செய்யறது உள்ள சூழ்நிலை இன்னும் வரல, இப்போ வந்துருச்சு. நான் செய்வேன், இறங்கி செய்வேன். பிஜேபி வந்துருங்க தமிழ்நாட்டில், அதனால ஓட்டு போடாதீங்கன்றாங்களே, வந்து தானே ஆகணும். இவங்களே 5 வருஷம் ஆண்டாங்கல்ல, எப்படி இருக்குது தமிழ்நாடு? பெண்கள் கலாச்சாரம், 10 வயசுலேருந்து 80 வயசு வரை கற்பழிப்பு, எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை. இந்த குடியால் வந்து நிறைய மக்கள் தொழிலாளர்லாம் வந்து வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு வந்த உடனே டாஸ்மார்க் போயிடுறாங்க. ஏற்கனவே சொன்னாங்க இவங்க, அந்த தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க, கனிமொழி அம்மா கூட சொன்னாங்க, ஒரு சொட்டு மது கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுக்க மாட்டோம். அதுதான் அதிகமாக இருக்குது. அதான் அதிகமாக இருக்குது. அதனால் இது ஏழை குடும்பத்தில் இருக்கிற ரொம்ப பாதிப்பு. ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தால் காலையில் நைட்டு வீட்டுக்கு போகும்போது அவன் நிம்மதியாக காய்கறி பதார்த்தம் பூ அப்படி தான் வாங்குவோம் அதுக்கு முன்னே. இப்போ அப்படி கிடையாது. பக்கத்தில் போய் எங்கன்னா ஒருத்தர் வீந்து கிடந்தாருன்னா அந்த வீட்டு தகவல் சொல்கிறதுக்கு வராங்க சில பேர். அங்கே உங்கள் வீட்டுக்காரங்க வீந்து கிடக்கிறாரு. இதுக்கு என்ன காரணம்? மது தானே. மது ஏன்னு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால் நிறைய மது குடிக்கிற மக்கள் அதையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. முதலமைச்சர் நேராக வந்து வெளிநாடு சென்று அங்கே தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்திருக்கிறோன்னு சொன்னாங்க, தொழில் ஆரம்பிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எத்தனை அதை வேலை செய்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியலையே. தொழிலாளர் மூலமாக ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சுக்கிறாங்க, அவர் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னு போய் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாரு, வெளியே சொல்கிறாரு. ஆமாம், அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிட்டாங்களா, அந்த என்ன மாதிரி தொழில், அது எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. இவர் பேசும்போது வரும்போது ஒரு 5000 10,000 20,000 அப்படி வாயால் சொல்கிற தடவை தெரியும், செயலுக்கு வரல. எதுக்குமே செயல் வரது கிடையாது. அது மாதிரி இருக்கும்போது பிஜேபி தான் எல்லாமே பண்ணுறோம். அவர் பணம் கொடுக்கல எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க இவங்க, முதலமைச்சர் உள்பட. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவர் என்னென்ன திட்டங்கள் பெரிய திட்டம் இருக்கிறதோ, ரோடிலிருந்து ரயில்வே மேம்பாடு, இபிலிருந்து எல்லாமே கோடி 1000 கோடி 500 கோடி 800 கோடி திட்டங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் செலவு பண்ணுறாங்க. அப்படி எப்படி கொடுக்கணும்னு சொல்ல முடியும்? வழக்கமான திமுக பிரச்சாரம் இந்த முறை எடுபடாதுன்றீங்களா? அப்போ எடுபடாது. இந்த திமுக ஆட்சி மீண்டும் வராது சூழ்நிலை தான் எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஏன் வந்து திரு ஏழுமலை அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும்? திருவண்ணாமலை வாக்காளர்கள் பார்ப்பாங்க இந்த பேட்டியை. எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும்? எதுக்காக உங்களை எம்எல்ஏ ஆக்கணும்? நல்லது செய்யணும், மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வரணும். திருவண்ணாமலை தொகுதி ஆன்மீக தொகுதி, அதுக்கு மக்கள் எல்லாம் நீட்டாக இருக்கணும். அவர்களுக்கு
அவர்கள் வாழ்க்கையில் வளம் வரதுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குதோ ம். மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் வந்து திட்டங்கள்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். ம். நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறோம். குறிப்பாக அந்த டாஸ்மார்க் போகிறாங்கல்ல, ம். அவங்களாம் ஒரு இடத்துல எங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஆரம்பித்து கூட ம். அந்த மது ஒழிப்பு திட்டத்துக்கு மூலமாக அவங்களுக்கு மறுவாழ்வு திட்டம்னு ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அப்படி பாதிப்பட்டிருக்காங்க எல்லாருமே. ம். இள விதவைகள் கிட்டத்தட்ட ஒரு ஊருக்கு போனால் 100 பேர் வாழ்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல 20 பேர் இள விதவையாகிடுறாங்க. ம். குடும்பத்தை விட்டு போயிடுறாரு. அப்போ அவங்க என்ன பண்ண முடியும் வச்சுக்கோங்க? ஒன்றும் பண்ண முடியாது. மொத்தத்தில் அதிகமாக பாதிக்கப்படுத்து மதுனால் தான். சரி. அந்த மது எடுத்துட்டா நல்லா இருக்குன்னு எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணுறாங்க. ம். தாய்மார்களும் தாஸ்மாடியான போராட்டம் பண்ணுறாங்க. ஏதாவது கண்டுக்கிறாங்களா? எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. ம். குடியால் எல்லாம் சாப்பிட்றான். கஞ்சா பழக்கம் கல்லூரி மாணவெல்லாம் சாப்பிட்றான். ம். கிட்டத்தட்ட ஸ்கூல் +2 பசங்கள் வரையும் பரவி போச்சு. அது விற்கிறது யாருன்னு தெரியும். ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டுறாங்க? ஒரு 10 இடத்துல அரெஸ்ட் பண்ணி அது சுத்தமாக வச்சா அது நின்றுடும் இல்லை, சரி. நிற்கிறது கிடையாது, அரெஸ்ட் பண்ணுறதும் கிடையாது. பெரிய லெவல்லாம் இப்போ நடந்துங்குது. உதாரணத்துக்கு நம்ம சென்னையில் நடந்த இதில் கூட பெரிய ஆள் ஈடுபட்டிருக்காங்க. ம். யார் அந்த சார் அப்படிலாம் கூட வந்தது. ம். அதெல்லாம் அப்படியே மூடி மறைக்கப்பட்டது. கூப்பிட்டு தண்டனை கொடுத்து இவர் தான் பண்ணாருன்னு பப்ளிக் வரலையே. ம். வர முடியாத சூழ்நிலை தானே இருக்காங்க. இதெல்லாம் மாறணும்னா உங்களுக்கு ஓட்டு பண்ணுமா? கண்டிப்பாக ம். கண்டிப்பாக ஓட்டு போடணும். ம். என்னுடைய சட்டமன்றத்தில் வேட்பாளர் நின்னாவே பொதுமக்கள் வாழ்க்காக தான் நிற்கிறேன். ம். நான் அது போலலாம் வந்து எது கையெல்லாம் நீட்ட மாட்டேன். ம். நிச்சயமாக பொதுமக்கள் நல்வாழ்வு வாழணும். அதுக்கு உண்டான திட்டங்கள் என்ன, அது கெட்டு போகிறதுக்கு உண்டான திட்டங்கள் என்ன, அதெல்லாம் எடுக்கணும். ம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். களத்தில் தொடர்ந்து பிரச்சாரத்தில் இருக்கீங்க. மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். நேரம் கொடுத்து பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்திற்கிடையே நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ஏழுமலை சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.